உள்ள வாடா. ம். இவன் என்னோட ஃப்ரெண்டு விக்ரம். வணக்கங்க. வணக்கங்க. நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? எனக்குனுங்க, நானும் நல்லா இருக்கேன். இவனும் நானும் சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்டு. ம்ஹும். இவனை பார்த்து 2 வருஷம் ஆகுது. திடீர்னு பார்த்தா நம்ம ஸ்ட்ரீட்ல போயிட்டு இருந்தான். அதான் வீட்டுக்கு வாடான்னு கையோட கூட்டிட்டு வந்துட்டேன். நீ போய் அவனுக்கு குடிக்கிறதுக்கு ஏதாவது எடுத்துட்டு வா. வாடா, சரிங்க. உட்காந்து பேசலாம். ம். பெருசா ஒன்றும் லாபம் இல்லடா. ஆஹா. என்ன பண்றது? ம். ஏதோ பண்ணணுமேனு ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன், அவ்வளவுதான். ஆஹா. ஏங்க ஆ. டீ. தா எடுத்துக்கோ. ம். சரிடா, கொஞ்சம் வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். டேய், என்னடா அது? இப்பதான் வந்து உடனே கிளம்புறன்ற. இருடா, இருந்து சாப்பிட்டு போ. டேய், இல்லடா, இப்போ எதுவும் வேணாம்டா. என்னங்க நீங்க ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா நீங்க 2 பேரும் மீட் பண்ணிருக்கீங்க. இப்படி வந்த உடனே போனா என்ன அர்த்தம்? ம். சாப்பிட்டு போங்க. அதுக்கு இல்லைங்க, எனக்கு கொஞ்சம் முக்கியமான வேலை இருக்கு, நான் போயே ஆகணுங்க. சரி, எங்க பாரு. இப்ப விடுறேன். ஆனா இனிமே அடிக்கடி வீட்டுக்கு வரணும், சரியா? சரிடா, நேரம் கிடைக்கும் போது வரேன். ம். ம்? அப்புறம் பார்க்கலாம். ம். சரிங்க, நான் வரேன். சரிங்க. ம். சரி, நான் அவனை அனுப்பிட்டு வந்துடுறேன். போயிட்டு வாங்க. ஹலோ, யாருங்க? நான் தாங்க விக்ரம் பேசுறேன். விக்ரம்னா தெரியலையே. ஹலோ, அதுக்குள்ள மறந்துட்டீங்களா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தாங்க உங்க வீட்டுக்கு வந்துட்டு போனேன். ஓ, நீங்களா? ஆமாங்க, வீட்டுக்கு போய் சேர்ந்ததும் ஃபோன் பண்ணடான்னு சொன்னா, அதான் ஃபோன் பண்ணேன். அப்படியா? அவர் தூங்குறாருங்க. அவர்கிட்ட பேசணும்னா சொல்லுங்க, எழுப்புறேன். ஐயோ, எழுப்ப வேண்டாங்க. அவன் தூங்கி எந்திரிச்சதுக்கு அப்புறம் நான் ஃபோன் பண்ணணும்னு மட்டும் சொல்லுங்க. ம். மத்த விஷயத்த நான் அவங்ககிட்டயே பேசிக்கிறேன், சரிங்களா? சரிங்க. யாரு போனு? உங்க ஃப்ரெண்டு விக்ரம் தாங்க. இப்பதான் கால் பண்ணாரு. சரி சரி, போனை கொடு. சொல்றா மச்சான். டேய், நான் வீட்டுக்கு ரீச் ஆயிட்டேன்டா. அத சொல்றதுக்கு தான் கால் பண்ணேன். ஓ, அப்படியா? சரிடா, போனை வச்சிடுறேன். ஓகேடா, பை. பாய். இந்தா. ம். சுஜாதா, சுஜாதா. என்னங்க கூப்பிட்டீங்களா? இதுல ப்ளூ கலர் ஃபைல் வச்சிருந்தேன், பாத்தியா? நேத்தே அந்த ஃபைலை நீங்க ஆபீஸ்க்கு எடுத்துட்டு போயிட்டீங்களே.
ஓ ஆமால. ம், ஓகே சரி, நான் ஆஃபீஸ் போயிட்டு வந்துடுறேன். ம். சரி, கதவை லாக் பண்ணிட்டு ஜாக்கிரதையா இரு. ஓகேங்க. பாய். பாய். நீங்களா? அவர் இப்பதாங்க ஆபீஸ்க்கு கிளம்பி போனாரு. என்னங்க அது? உங்க வீட்டுக்காரர் இருக்கும்போது தான் நான் வரணுமா? ஏன் நான் உங்களை பார்க்கலாம் வீட்டுக்கு வரக்கூடாதா? ஐயோ, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. உள்ள வாங்க. சரிங்க. உட்காருங்க. ஆ நீங்க வந்திருக்கீங்கன்னு அவருக்கு வேணா ஃபோன் பண்ணவா? அதெல்லாம் ஒன்றும் வேணாங்க. ஒரு சின்ன வேலையா இந்த பக்கம் வந்தேன். அப்படியே உங்களை பார்த்துட்டு போலாமேன்னு வீட்டுக்கு வந்தேன். ஓ, சரி. இருங்க, உங்களுக்கு குடிக்க ஏதாவது எடுத்துட்டு வரேன். இல்ல பரவாயில்லைங்க, எதுவும் வேணாம். இப்பதான் வெளியில குடிச்சிட்டு வரேன். நிக்கிறீங்களே, உட்காருங்க. என்னங்க இப்படி ஃபோன் பண்ணாம கூட திடீர்னு வந்திருக்கீங்க? என்ன விஷயம்? என்னங்க அது? நான் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு வரக்கூடாதா என்ன? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. நீங்க உங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு எப்ப வேணும்னாலும் வரலாம். ஓகேங்க. சரிங்க, அப்ப நான் கிளம்புறேன். ம், சரிங்க. சரிங்க, அப்புறம் பாப்போம். சரிங்க. உங்க ஃபோன் நம்பர் கொஞ்சம் தரீங்களா? ஏன் நம்பரா? எதுக்கு உங்களுக்கு? ஒன்றும் இல்லைங்க, எப்போவாவது ஏதாவது ஆத்திர அவசரத்துக்கு கால் பண்ண தான் கேட்டேன். ஏதாவது அப்படி பேசணும்னா உங்க ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி பேசுங்க. ஏன் நம்பர் எதுக்குங்க உங்களுக்கு? ஐயோ, இப்படி சொன்னா நான் என்னங்க சொல்றது? நான் என்ன பேசினாலும் இப்படி நீங்க கேள்வி மேல கேள்வியா கேட்குறீங்களே. சும்மா சொல்லக்கூடாதுங்க, நீங்க ரொம்ப தெளிவான ஆளு தான். நீங்க கேட்குற கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்றதுக்குள்ள என்னோட மூளையே குழம்பி போயிரும் போல இருக்கு. சரிங்க, உங்க நம்பர் கொடுங்க. ம். ம், சரி சரி, உங்க ஃபோனை கொடுங்க. ம். ம், இதான் என் நம்பர். சரிங்க, அப்ப நான் கிளம்புறேன். ம், போயிட்டு வாங்க.